ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, தீபா வந்து மீனாட்சிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, அக்கா இந்த வீடு கூட ரொம்ப நல்ல பெருசாக இருக்குல்லக்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட மீனாட்சி வந்து, ஆமாம் அத்து ஸ்டார்டிங்கில் கஷ்டப்பட்டப்போ இந்த வீடை கட்டினாங்க, அதுக்கப்புறம் கார்த்திக் பிஸ்னஸில் வந்ததுக்கப்புறமா பெருசாக அந்த வீடை கட்டிட்டு போயிட்டாங்க. இந்த வீடு அவங்களுக்கு ரொம்ப ராசியான வீடுன்னு சொல்லுவாங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே தீபா, ராசியான வீடுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, கண்டிப்பாக இதில் நல்லதே நடக்கும்க்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மீனாட்சி வந்து, என்னாச்சு தீபா, எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம், உங்ககிட்ட தானே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்வாங்க. அதுக்கு தீபா வந்துட்டு, இல்லைக்கா அத்தை வந்து ஈவினிங்க்கு வெட்டிங் டேக்கு அவருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க சொன்னாங்க, எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறதுன்னு தெரியவே இல்லை, உங்களுக்கு எதனா ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்வாங்க. அது கேட்ட மீனாட்சி வந்து, ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் அந்த அளவுக்கு எங்கள் கல்யாணம் நல்லா பெருசாக கொண்டாடினதில்லை, கிஃப்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுத்துக்கிட்டதில்லை அப்படின்வாங்க. அப்போ மைத்லி கிட்ட வந்து, அண்ணி நீங்களாச்சும் சொல்லுங்களேன் அப்படின்வாங்க. சரி நீ வேணா கார்த்திக்கு பேண்ட் ஷர்ட் எடுத்துக்கொடு அப்படின்வாங்க. அது கேட்ட தீபா வந்து, என்ன நீ புதுசாக எதுனா சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் பழசாக சொல்லிட்டு இருக்கீங்க, வேறு எதுனா சொல்லுங்களேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட மீனாட்சி வந்துட்டு, உன்னோட புருஷனுக்கு நீ கிஃப்ட் கொடுக்க போகிற, அது என்ன கொடுக்கணும்னு வந்து நீயே யோசிச்சுக்கோ அப்படின்வாங்க. உடனே தீபா வந்துட்டு, எனக்கு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது, நான் அது உடனே போய் பண்ணுறேன் அப்படின்வாங்க. உடனே மைத்லி வந்துட்டு, என்ன ஐடியா என்ன கிஃப்ட் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது ஈவினிங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தீபா அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, ரம்யா இதையே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா போய்ட்டு, என்னம்மா யோசிக்கிற அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ரம்யா வந்து, இல்லைப்பா இன்றைக்கி தீபாவோட வெட்டிங் டேயில் அவளுக்கு எதனா கிஃப்ட் கொடுக்கணும், என்ன கொடுக்கறதுன்னு தெரியவே இல்லை, உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கா அப்படின்னாங்க. அதை கேட்டால் அவங்க அப்பா வந்து, நீ ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க ஃபங்க்ஷன் எதனா போயிருந்தா தானே உனக்கு இதெல்லாம் தெரியும், நீ வந்து என்கிட்ட என்ன கிஃப்ட் கொடுக்கறதுன்னு கேட்குற, உன்னோட ஃப்ரெண்டு தானே, அவளுக்கு என்ன பிடிக்கும் நீயே பார்த்து வாங்கி கொடு அப்படின்னாங்க. அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு, ஏன்பா இப்படிலாம் பேசுகிறீங்க, சரி நான் கிஃப்ட் ஷாப் போய்ட்டு என்ன கிஃப்ட் கொடுக்குறதுன்னு பார்த்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நிறைய கிஃப்ட் ஷாப்புக்கு போவாங்க. அங்கே இருக்க கிஃப்டெல்லாம் பார்த்துட்டு காஸ்ட்லியான என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தா ஒன்றுமே இங்கே இல்லவே இல்லை. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ராமர் சீதாவோட ஸ்டாச்சு இருக்கும். அதை பார்த்துட்டு, சரி தீபா வேற அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர், ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேருக்கு இந்த கிஃப்ட் கொடுத்தா சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை எடுத்து அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்து அதை பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு போகலான்னு போகும்போது கரெக்டாக தீபா உள்ளே வருவாங்க. என்ன அம்மா இங்கே பண்ணுற அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லை, உங்களோட வெட்டிங் டேக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு தான் கிஃப்ட் வாங்க வந்தேன் அப்படின்னாங்க. சரி நீ என்ன இந்த பக்கம் அப்படின்னு ரம்யா கேட்பாங்க. அதுக்கு தீபா வந்துட்டு, இல்லை நான் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு வந்து யோசிச்சிருக்கேன், அதான் இந்த கிஃப்ட் ஷாப்புக்கு வந்தேன் அப்படின்வாங்க. என்ன கிஃப்ட் அப்படின்னு வந்து அம்மு கேட்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா தீபா, இதோ இது வந்து என்னோடய அத்தையோட ஃபோட்டோ, இது வந்து எங்கள் ஹஸ்பண்டோட சின்ன வயசு ஃபோட்டோ, இதை தான் வந்து நான் ஃப்ரேம் பண்ணி ஒன்றா அவங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னாங்க. அதுக்கு பார்த்த உடனே ரம்யா வந்துட்டு, பரவாயில்லடி உனக்கு நல்ல க்ரியேட்டிவ் ஐடியா தான், ஏன்னா நீ சின்ன வயசு ஃபோட்டோவோட அம்மா புள்ள ரெண்டு பேருமே சேர்த்து கொடுக்கணும்னு நினச்சிருக்க பற்றியா அப்படின்னாங்க. அதை கேட்டால் தீபா வந்துட்டு, ஆமாம் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும், அவங்க அம்மா சொல்ல அவர் மீறவே மாட்டார், அதனால தான் நான் இந்த கிஃப்ட்டை அவருக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், சரிடி ஈவினிங் நீ மறக்காமல் வீட்டுக்கு வந்துடணும் சரியா அப்படின்வாங்க. அதை கேட்டால் அம்மா வந்துட்டு, அதுக்காக தான் கிஃப்ட் எல்லாமே வாங்கியிருக்கேன், கண்டிப்பாக நான் ஃபங்க்ஷனுக்கு வரேன், சரி இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. தீபா பார்த்தீங்கன்னா அவங்க மொபைலில் இருக்க ஃபோட்டோவை அந்த கடைக்காரருக்கு அனுப்பிட்டு, எங்கள் அண்ணி வந்து வாங்கிப்பாங்க, இதை ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அபிராமி கார்த்திக்கிட்டே, இந்தாப்பா உனக்கு ட்ரெஸ் அப்படின்வாங்க. எதுக்குன்னு கார்த்திக் கேட்கும்போது, உன்னோட வெட்டிங் டேயில் அதுக்காக தான் இந்த புது ட்ரெஸ், நீ ஈவினிங் போட்டுக்கோ, தீபாக்கும் நான் கொடுத்துட்டேன். அபிராமி கார்த்திக்கிட்ட, என்னப்பா வீடு ரொம்ப சின்னதாக இருக்குன்னு உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே கார்த்திக், அம்மா நம்ம ஸ்டார்டிங்கில் இங்கே இருந்தது தானே, என்ன அங்கே கொஞ்சம் பெருசாக இருக்கும் இங்கே சின்னதாக இருக்குது, மற்றபடி எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்வாங்க. அப்போ அபிராமி வந்து, இல்லைக்கா நீ தேவையில்லாமல் கஷ்டப்படுறத பார்க்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, நீ எப்படி இருக்க வேண்டியவன் ஆனந்தால் இப்போ நீ தேவையில்லாமல் வேலைக்கெலாம் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்வாங்க. அதை கேட்டால் கார்த்திக், அம்மா அதெல்லாம் எனக்கு கஷ்டமாகவே இல்லைம்மா, நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வாழணும் இந்த வீட்டில், அதுதான் என்னோட ஆசையே, அதனால நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும், இந்த கல்யாண நாள் ஃபங்க்ஷன் எல்லாம் தேவையாம்மா, ஜோஷியர் தான் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னார்ல அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க. அதை கேட்டால் அபிராமி, இல்லை கார்த்திக் ஏற்கனவே உன்னோட கல்யாணத்தை ஜோஷியர் சொன்னார் தான் நான் வந்து பார்க்காமலே விட்டுட்டேன், இப்போவும் ஜோஷியர் சொன்னார்னு உன்னோட கல்யாண நாளும் நடத்தாமல் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா உன்னோட கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி அதை நான் சந்தோஷமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அதை என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு, இப்போ இந்த கல்யாண நாளில் உன்னோட கல்யாணமாக நினச்சி நான் பார்க்க போகிறேன், அதை கிராண்டாகவும் செலிப்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திகோ, சரிங்கம்மா உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அபிராமி கார்த்திக்கிட்ட, என் மனசில் ஒரே ஒரு வருத்தம் ஒரு ஆசை தான்ப்பா இருக்குது, ஏன்னா கல்யாணம் ஆகி வந்த நாள்லேருந்து தீபாவை கொஞ்ச நாள் நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், இப்போ தான் தீபாவை புரிஞ்சுக்கிட்டேன், அதனால நீ என்ன பண்ணுறேன்னா தீபாவை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும், அவன் மனசு கஷ்டமே படக்கூடாது அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக், சரிம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரியா ரெண்டு பேருமே காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுவாங்க. ரியா வந்து, என்ன இந்த விஷயம் இப்படியே போயிட்டுருக்கு, ரெண்டு பேருமே மீட் பண்ணிட்டுனா என்ன
என்ன பண்ணுறது, எனக்கு யோசிச்சு யோசிச்சு அப்படியே தலையே வலிக்குது தெரியுமா அப்படின்வாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா என்ன பண்ணுறது, யோசிச்சு தானே ஆகணும், 2 பேருமே மீட் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்டால் ரியா வந்துட்டு சரி இப்போ இவங்க கல்யாண நாள் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டா 2 பேரும் மீட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, இந்த ஆண்டி வேற தேவையில்லாமல் கல்யாண நாள் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ யார் கேட்டாங்க இந்த கல்யாண நாள் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்வாங்க. அதை கேட்டால் ஐஸ்வர்யா வந்துட்டு சரி அவங்க 2 பேரும் மீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம எதனா பண்ணி தான் ஆகணும், வெளியில இருந்து பண்ண வேண்டியது எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன், ஆனால் உள்ளே என்ன நடக்குதுன்றது நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கணும், அப்போ தான் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி காய் நகர்த்த முடியும். ஏற்கனவே தீபா வந்து கார்த்திக்கை பார்க்கறதுக்காக ஏற்பாடு பண்ணா, ஆனால் ரம்யாவை அவங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ பண்ணி தடுத்துட்டோம், திரும்பவும் நம்ம எதனா பண்ணி தான் ஆகணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ரியா சரி வேணா நம்ம ரம்யாவை கடத்தி வச்சிடலாமா, இல்லைன்னா அவள் கை காலை உடச்சிடலாமா அப்படின்னாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது, சந்தேகம் வராத மாதிரி நம்ம எதனா பண்ணணும், ஆனால் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இதை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ட்டு அவங்க ஐடியாவை எல்லாமே சொல்லுவாங்க. அதை கேட்டால் ரியா வந்துட்டு இதெல்லாம் நடக்குமா, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்வாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒர்க் அவுட் ஆனால் நமக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி இதுக்கு ஒரு எண்டே இல்லையா, இதை எப்போ தான் முடிவுக்கு வரும் அப்படின்னு வந்து ரியா கேட்பாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு இங்கே பாரு தான் ரம்யாவோட மனசில் கார்த்திக் போய் உட்கார ஆரம்பிச்சிருக்கான், அது ஆழமாக போகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி காய் நகர்த்தணும் அப்படின்வாங்க. அது கேட்ட ரியா வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருப்பாங்க உனக்கு ரம்யா பற்றி தெரியாதுல்ல, அவளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது கண்டிப்பாக அவளுக்கு கிடைச்சே தீரணும், அதே மாதிரி தான் அவள் ஃப்ரெண்டு எதுவுமே பார்க்கவே மாட்டா, கார்த்திக் வேணும்னு முடிவு பண்ணிட்டுனா அவள் கண்டிப்பாக கார்த்திக்கை அவகிட்ட எடுத்துக்க தான் பார்ப்பா, யார் நினச்சாலும் தடுக்கவே முடியாது, அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்வாங்க. அதை கேட்ட ரியா வந்துட்டு நீ சொல்கிற மாதிரி நடந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி நான் இப்போ கிளம்புறேன், அங்கே நடக்கிறது எல்லாமே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு வந்து சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அபிராமி அருண் கிட்ட என்னப்பா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. எல்லாமே முடிஞ்சிடுச்சு சொல்லிட்டு இருக்கும்போது மீனாட்சி கிட்ட வந்துட்டு என்னம்மா நல்ல நல்லதுமா நீ வெளியே நின்றுட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும், சொந்தக்காரங்களாம் வரும்போது நீ கொஞ்சம் உள்ளே இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்வாங்க. அதை கேட்ட மீனாட்சியும் சரிங்க அத்தை, அவள் இருக்கிற வீட்டில் நான் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ அதுக்காக யோசிக்க முடியுமா, நான் ஃபங்க்ஷனில் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்வாங்க. சரிம்மா ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே நான் வந்து ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தேன், எல்லாமே பண்ணிட்டியா அப்படின்வாங்க. எல்லாமே பண்ணியாச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. அருணாச்சலம் வந்தோடனே எங்கள் கேக் ஆர்டர் கொடுக்க சொன்னே வந்து எல்லாமே கொடுத்தாச்சு அப்படின்னாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ மைத்லி வருவாங்க. தீபா ரெடி ஆகிட்டாலா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ரெடி ஆகிட்டா அப்படின்னு வந்துட்டு மைத்லியும் சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த நேரத்துக்கு கேக் கொண்டு வந்து டெலிவரி கொடுப்பாங்க. கேக்கை கொண்டு போயிட்டு உள்ளே வச்சுட்டு ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. அபிராமி அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இல்லை கார்த்திக் தீபா ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்படின்னு போட்டிருக்கோம், அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. இப்படி இந்த எபிசோட் நடக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.